இது நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இவர்கள் வேலைக்கு போறதுல போராட்டம், வீட்டுல எந்த ஒரு விஷயத்த வெளியே சொல்றதாக இருக்கட்டும், அதாவது வார்த்தைகளை தன்னுடைய விஷயத்த மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போலதாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த வெளியே சொல்வது, அதை அவர்கள் கேட்பது, அதை மதிப்பதுன்றதுக்காகவும் ஒரு போராட்டம். குடும்பத்துல எந்த ஒரு விஷயத்த முடிவுகள் எடுக்கும் போதும் சரிங்க, இவர்கள் சொல் பேச்சு சொல்வதற்கு அந்த அளவுக்கு போராட வேண்டிய நிலைமை ஏற்படும். இவர்களுக்கு தேவையான விஷயத்த செய்வதற்கு கூட யாரையாவது கேட்டு அவர்கள் சொல்லும் பிறகுதான் இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தேவையான விஷயங்களை கூட செய்ய முடியும். இப்படி எல்லா விஷயத்திலுமே போராட வேண்டிய நிலைமையும், சண்டை போட்டுதான் தனக்கானதை தான் எடுத்துக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு. விருச்சக ராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருந்தாலும் யாருக்குமே தன்னுடைய கவலைகளை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்போதுமே ரொம்ப சிரிப்பா மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு தான் சிரிப்பதை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கொடுக்குன்றதுக்காக ரொம்ப ஜாலியா ஃபன்னா நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். என்னதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப சிரிப்பாகவும் சந்தோஷமா இருந்துகிட்டாலும் இவர்களை காயப்படுத்துனதுக்காகவேன்ட்டு பல நபர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனசை ரொம்ப அதிகமாவே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப காயப்படுத்தி விட்டுருவாங்க. எப்படி சொல்றது, இவங்க அதிகமா சிரிச்சு சந்தோஷமா பேசுறாங்களா பாத்தீங்களா, இதை வச்சு கூட நிறைய நபர்கள் கேள்வி பண்ணுவாங்க, சிரிச்சா போச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி ஒவ்வொரு தடவையும் இவருடைய மனசை கழங்க வைக்கிறதே இங்க பல நபர்களுக்கு வேலையாகவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த முடிவுகள் எடுக்கும் போதும் சரி, அதற்கான முயற்சிகள் செய்யும் போதும் சரி, அதிகப்படியான சண்டை சச்சரவுகளை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். குடும்பத்துல அதிகப்படியான சச்சரவுகள் சண்டைகள் ஏற்படும் போது நிம்மதி இழந்து துன்பத்துடன் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூட சக ஊழியர்கள், ஏன் நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இவர்களுக்கு துரோகத்தை மேற்கொள்றாங்க. முக்கியமா இவர்கள் கூட இருந்துகிட்டே இவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சரியான நேரம் பார்த்து அப்படியே காலை இழுத்து விடுவாங்க பாத்தீங்களா, அது போன்ற சில வேலைகள் நாசமான விஷயங்களை இவருடைய நண்பராக நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்யலாம் செய்றாங்க. இவர்கள் என்னதான் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல விஷயங்களை போட்டு மனசுல ரொம்ப குழப்பிக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்றது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மைதாங்க. நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யுது. ஆனா இவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு உதவி செய்வதற்கும் இல்ல இவங்க கூட நிற்பதற்குமே யாருமே முயற்சி செய்வதே கிடையாதுங்க. எல்லோரும் இவர்களுக்கு எதிர்வினையாக நின்று தன்னால எந்த அளவுக்கு இவர்களை ஏமாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு காயப்படுத்தி தனக்கு தேவையான விஷயங்களை தன்னால் எடுத்துக்க முடியுமோ அப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பல நபர்களை ரொம்பவே அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விருச்சிக வாழ்க்கையில. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நிறைய விதமான துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்விகள் மட்டுமே தான் நடக்குது. தோல்வியை தவிர்த்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியானதாகவும் நல்லதாகவும் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு துன்பப்பட்ட வாழ்க்கையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா முழுக்க முழுக்க விருச்சிக ராசியினுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்த துன்பங்களை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க போற இன்பங்கள் என்பது ரொம்ப அதிகமா இருக்க போகுதுங்க. நிச்சயமா இதை பல நபர்கள் நம்பவே மாட்டாங்க. விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கைன்றது சாபக்கேடுங்க, அது முழுக்க முழுக்க வெறும் துன்பங்களை மட்டுமே தான் சூழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் கஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது. நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்நாள் முழுக்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நாள்ல நீங்கி நல்லது நடக்க போகுது, மாற்றங்களை சந்திக்க போறீங்க. சரி, இந்த விருச்சக ராசியுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத பார்க்கும். முக்கியமா இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. இதை செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது வாழ்நாள் முழுக்க நீங்க இதை பத்தியும் அடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, விருச்சக ராசியுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். விருச்சக ராசிக்கார நேயர்களே, இந்த விருச்சக ராசியினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க. அப்படி என்னன்னா, இவர்கள் தொழில்ல மிகப்பெரிய உச்சகட்ட எல்லைக்கு செல்ல போறாங்க. இது நாள் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்கள் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தோல்விகளை மட்டுமே தான் இவங்க பார்த்திருக்காங்க. எந்த ஒரு நாளிலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தோல்வி இல்லாத தொழில் அப்படின்றதுல வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. முன்னேற்றம் என்பதும் இவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்ல பெரும்பாலான இழப்புகளை தான் சந்திச்சிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் முழுவதுமாக வெளிவருவார்கள். முக்கியமா இவருடைய வாழ்க்கையில
தொழில்ல அந்த அளவுக்கு லாபத்தை பார்ப்பாங்க. இதற்கு முன்பு கூட இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள துரோகிகளும் ஏமாற்றக்கூடிய நபர்களும் இருந்தாங்க. முக்கியமா இவர்கள் ஏமாளியாகவும் கோமாளியமும் தான் ஆக்கப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, விருச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பம், தெரிந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், சொந்தக்காரங்கள், நெருக்கமான உறவுகள், காதலன், காதலி அப்படின்ற மாதிரி எல்லோருமே இவர்களை வச்சு நிறைய விஷயங்கள்ல புரணி பேசியிருக்காங்கங்க. அதாவது புறணின்னு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னா, ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் வெவ்வேறு விதமாக கூற முடியுமோ அந்த அளவுக்கு வெவ்வேறு விதமாக கூறுவது. அதாவது எடுத்துக்காட்டாக்கு, இப்போ ஒரு ஆண் இருக்கான், இல்ல ஒரு பெண் இருக்கான். அந்த ஆண் அல்லது பெண் யாரோ ஒரு பெண்ணிடமோ இல்ல ஆணிடமோ பேசுறாங்க. அதுவும் எங்க வச்சு பேசுறாங்க? அவங்களுடைய ஊர்லயோ இல்ல அவங்களுடைய வீட்டு பக்கத்துலயோ வச்சு பேசுறாங்க. இது பேசிய அடுத்த கணமே இது எப்படி தெரியுமாங்க மாறும்? இவருடைய குடும்பத்தார்கள் இருந்து எல்லோருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தெரியுமானா, ஏ இவனும் அந்த பையனும் காதலிக்கிறாங்களாப்பா, இவனும் அந்த பிள்ளையும் ஓடி போக பாக்குறாங்களாப்பா, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாப்பா, இவங்களுக்கு குழந்தை பிறக்குதாப்பா அப்படின்ற மாதிரி இல்லாத பொருளாத விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தங்க இவங்க ரெண்டு பேரும் சாதாரண நேரமா ஒரு எப்படி சொல்றது படிப்பு சம்பந்தமா கூட பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க படிப்பு சம்பந்தமான பேசின விஷயங்களை வேற ஒருத்தங்க கேட்டுட்டு போய், அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க. அது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களாப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நம்மளையா எத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அடுத்தடியா பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஆகவும் அப்படியே ஓடிப்புறம் அப்படி அந்த அளவுக்கு கேவலமா, உச்சக்கட்ட கேவலமா இந்த விருச்சக ராசிக்காரர்ல புரணி பேசக்கூடிய நபர்கள் என்பது ரொம்ப அதிகங்க. இவர்களுக்கு மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே அவ்வளவு கோபம் வரும், வெறுப்பு வரும். என்னுடைய வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்களா எனக்கு எனக்கு எந்தாச்சும் ஆணுனா நீங்க வந்து பார்க்க போறீங்க கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் பாத்துக்க போறேன், எதற்கு நீங்க என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கோபம், வெறுப்பு எல்லாமே வரும். ஆனா காட்ட முடியாது. ஏன்னா ஒருத்தர் பேசினா அவங்ககிட்ட போய் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஓராயிரக்கணக்கான பேர் இந்த விருச்சகராசிக்காரர்களை பத்தி பேசுறாங்கன்னா என்னதான் செய்வது? இதெல்லாம் கிராமங்கள் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல. சிட்டில இருக்கவங்களுக்கும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது இவங்க சிட்டியில பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவதை பெருசா யாரும் இங்க பாக்குறது கிடையாது. நண்பர்களாக இருக்கிறாங்க, அதனால பெருசா எதுவும் தெரியறது கிடையாது. ஆனாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில, விருச்சகராசினுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணுடன் நெருக்கமா இருப்பதை இந்த விஷயங்களை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் இவர்களை பற்றி எப்படி சொல்றதுன்னா லிவிங் டுகெதர், இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய கழிகாலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போல இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இடையூறாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க நல்ல நண்பர்களாக பழகினா கூட அதை பல நபர்கள் பார்க்கக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா, அது நண்பர்களாக பார்ப்பது கிடையாது. பல நபர்கள் இவர்களை இழிவான கண்ணோட்டத்துல தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த துன்பங்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்தே தவிர வர்ச்சக ராசினுடைய வாழ்க்கையில இது குறைஞ்சபாடாகவும் இல்லை, நீங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையவும் இல்லை, அதற்கேற்ற சூழ்நிலைகளும் உருவாகவும் இல்லைங்க. இதுதான் பிரச்சனையா, வேற எதுவும் இல்லையாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய சாதனைகளை புரணி பேச ஆரம்பிப்பார்கள். இது நாள் வரைக்குமே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செஞ்ச விஷயங்கள், அதாவது முக்கியமா இவங்க செய்யாத விஷயங்கள் கூட நிறைய நபர்கள் புறமை பேச ரொம்ப அசிங்கப்பட்டப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சகராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய சாதனைகளை பேச ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ நாட்கள் தன்னை பத்தி நல்ல விஷயங்களை பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவர்கள் மனசளவு நினைச்சாலும் யாரும் அப்படி பேசுனது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்லதையும் நல்ல குணத்தையும் மற்ற நபர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இவருடைய சாதனைகளை பற்றி பேசுவார்கள். அதை எடுத்து விருச்சகராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில துன்பங்களும் கஷ்டங்களும் யதார்த்தமா நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நடக்காதுங்க, ஒவ்வொரு நாளுமே நடந்துகிட்டு இருக்கும். என்னடா இது, வேலைக்கு போனாலே நிம்மதியா இருக்க முடியல, ஏன்டா வேலைக்கு போறன்ற அளவுக்கு இவருடைய மனசு பாடாப்படும். வேலைக்கு போறதே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு இவங்க ரொம்பவே வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வேலைக்கு போவது இஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. இதனால் வரைக்கும் இவர்கள் கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க, விருப்பம் இல்லாம வேலைக்கு போனாங்க, துன்பப்பட்டு தான் வேலைக்கு போனாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் போகக்கூடிய வேலை என்பது ரொம்பவே இஷ்டப்பட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு நாட்கள் வேலைக்கு போறோமே அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு வெறுப்பும் கோபமும் தான் இருந்துச்சு இவர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி சந்தோஷத்துடன் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நபர்கள் இவர்களை ஏமாத்திருக்காங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களை இவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சில நபர்கள் இவர்களை நல்லா வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும்.
கணவன் மனைவி வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு சாமி, எங்களுக்கு எங்க கணவன் மனைவி சண்டைகள் என்பது தீர்ந்த படா இல்லை அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க விருச்சக ராசிக்காரர்கள். முக்கியமா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க சாமின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முக்கியமா இவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள்ல மாற்றங்கள் என்பது உண்டாகும். குடும்பத்தார்கள் இவர்களுடைய சொல் பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனால் வரைக்குமே இவர்கள் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க, கேட்பதே கிடையாது. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற ஒரு தெனாவட்டில தான் பல நபர்கள் சொத்திக்கிட்டு இருந்தாங்க, குடும்பத்தார்கள் முதற்கொண்டு சொல்றேங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீ சொல்றியா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீ சொன்னா தப்பாகாது அப்படின்ற மாதிரி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில யாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிறாங்கன்றதை விட அதை பொறுமையா கேட்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது கேட்டு செய்யணும்ன்றது கூட அவசியம் இல்லை, ஆனா அதை கேட்கலாம்ல, என்ன என்ன ஒரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம்ல, அந்த ஒரு விஷயம் கூட நடக்கல. ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியங்கள் அமையும். ஆனால் அந்த திருமணத்தில் சில சங்கடங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். அந்த சில விஷயங்கள்ல வார்த்தைகள் வாக்குவாதங்களாக சண்டைகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்யலாமா வேணாமான்றத முடிவை தெளிவா எடுத்துட்டு எதனாலும் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல செஞ்சு முடிக்கக்கூடிய நேரங்களிலேயோ நீங்க செஞ்ச விஷயத்த திருத்திக்கவோ இல்ல மாத்திக்கவோ வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால எந்த ஒரு விஷயத்த செய்வதாக இருந்தாலும் சரி, முன்னக்கூட்டியே ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது சிறந்தாக இருக்கும். சரி, விருச்சக ராசிக்காரர்களுடைய பரிகாரம் என்னன்றத பார்ப்போமா? அதற்கு முன்பு விருச்சக ராசியினுடைய நட்சத்திரங்கள் பார்க்கலாமா? விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷியம் கோட்டை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. இப்போ இவர்களுடைய அதாவது பரிகாரங்கள் என்ன